ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இது புரட்டாசி மாதம் திருப்பதிலேருந்து கொடை வருஷம் எல்லா ஊருக்கும் போவோம். எங்கள் ஏரியாவுக்கும் வருது கொடை வந்து. இப்போது நான் அந்த கொடையை தான் பார்க்க போயிட்டுருக்கேன். வாங்க உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் அந்த கொடையை, திருப்பதி கொடையை. நீங்களும் ஏன் முடியுமா அந்த வீடியோ மூலிமா பாருங்கள். புரட்டாசி மாதம் வந்தாலே எல்லா பெருமாள் கோயிலையும் நல்ல விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமெல்லாம் திருமலை திருப்பதிலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ விசேஷமாக கோலாகலமாக கொண்டாடுவாங்க இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதம் அந்தந்த ஏரியாவில் ஏதாச்சும் ஒரு நாளில் பந்தல் மாய் போடுவாங்க. பந்தல் மாய் போட்டு பெருமாள் படம்லாம் வச்சு பூஜை பண்ணி எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க. அது ஏன் தெரியுமா? நான் வீடியோ முன்னாடி சொல்லியிருப்பேன். திருமலை திருப்பதி கொடை வருது, அதனால தான் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற அதுதான். என் ஏரியாவில் பந்தெல்லாம் போட்டு பிரசாதம் தராங்க. அங்கே பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குங்க. நான் காட்டுற இந்த கூட்டத்தையும் உங்களுக்கு இந்த வீடியோவில். இங்கே பிரசாதமாக புளிதரை தந்திருக்காங்க, நல்லா காரமாக இருக்கும் போல். அப்புறமா கேசரி தந்திருக்காங்க, அதுக்கப்புறமா மூக்கடலை தந்திருக்காங்க. இதான் இங்கே பிரசாதமாக தந்தாங்க இந்த பந்தல் போட்டு. எப்போவுமே புரட்டாசி மாதம் மட்டும் திருமலை திருப்பதிலேருந்து கொடை இருக்குல்ல, சுவாமிகிட்ட வச்சுருக்க கொடையை வந்து இந்த தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் கொண்டு போவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய இடத்துல கொண்டு போய் அந்த ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் கொண்டு போவாங்க. அதை எல்லா மக்களும் அந்தந்த ஊரில் இருக்கிற ஏரியா மக்களும் பார்ப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தான் காட்ட போகிறேன். அங்கே பாருங்கள், அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. திருமலை திருப்பதி கொடை வந்துச்சு. அங்கே பாருங்கள், மஞ்சள் கலர் தெரியுதுலங்க, எல்லோ கலரில், அதுதாங்க கொடை. அந்த கொடையை பார்க்க தான் இத்தனை கூட்டங்க. இங்கே எல்லா ஏரியாவிலையும் பந்தல் போட்டிருப்பாங்க. அந்த பந்தல்கிட்ட நின்று பூஜை பண்ணிட்டு அந்த கொடையை காமிச்சிட்டு போவாங்க. இந்த திருப்பதி கொடையை பார்க்க அவ்வளோ கூட்டம் வரும். எல்லா ஏரியாலையும் அங்கங்கே பந்தல் போட்ட இடத்துலையும் பெருமாள் கோயிலையும் கொஞ்ச நேரம் தான் அந்த திருப்பதி கொடை நின்று வந்துட்டு போவோம். அந்த கொஞ்ச நேரம் தான் இத்தனை கூட்டம் வந்து நின்று பார்த்துட்டு போவாங்க. உங்கள் ஏரியாவில் திருப்பதி கொடை வந்திருந்தா அந்த திருப்பதி கொடையை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் இந்த புரட்டாசி மாத டைமில் திருப்பதியில் போய் சுவாமி தரிசனம் பண்ணுறீங்களோ அவங்க மறக்காமல் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த திருப்பதி கொடையை அந்த பந்தல் போட்டிருக்க இடத்துல தீபாரதனை காட்டி பூஜை பண்ணுவாங்க. அப்புறமா அந்த திருப்பதி கொடையை பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கேருந்து அப்புறமா இந்த திருப்பதி கொடையை எல்லா ஏரியாவுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது நீங்கள் பார்க்குற இந்த திருப்பதி கொடை வந்து செம்ம வெயிட்டாக இருக்கும். அதனால தான் வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. கொஞ்சம் தூரம் தான் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க, ஒருத்தரை மாற்றி. மேக்ஸிமம் எல்லோரும் வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படியே எல்லா ஏரியாலையும் செம்ம வெயிட்டாக இருக்குது இந்த கொடை.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருமாலுடைய பாதம் தான். இந்த திருமலை திருப்பதிலேருந்து கொடை எடுத்துகிட்டு வரப்போ இந்த பெருமாளுடைய பாதம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதை பாருங்கள், நான் இப்போ ஜூம் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோதாங்க, திருப்பதியோடைய கொடையும் பார்த்தாச்சு, பெருமாளுடைய பாதமும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போ. உனக்காண்டி குத்துறேன், பாத்துட்டு போ. நல்லா குத்து. குத்தவா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணே ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்த குத்துங்கண்ணே. அப்படியா? ஆ போடா.